Hello friends, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லயே வாட்டர் கலர் பெயிண்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் நான் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல சாக் பீஸ் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். வேஸ்டா உங்ககிட்ட வந்து குட்டி குட்டி சாக் பீஸ் இருந்ததுன்னா அதை வந்து வாட்டர் கலர் செய்யறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பவுடரா நம்ம மிக்ஸிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாக் பீஸ் பவுடரை நான் ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பவுடர்ல இருந்து ஒரு 8 டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பவுல்ல எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்க வாட்டர் கலர் பெயிண்ட் ரெடி பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல நீங்க வந்து இந்த சாக் பீஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 6 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி வந்து 8 டீஸ்பூனுக்கு 8 டீஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வராது சில நேரத்தில். ஏன்னா நம்ம வந்து இங்க் அப்புறம் லிக்யூட் ஃபுட் கலர் மாதிரிலாம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வாட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டதை நம்ம அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ வாட்டர் கலர் பெயிண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு அதை அப்படியே ஓப்பன்ல வைக்க முடியாது. அப்படி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா தூசு அழுக்கு இந்த மாதிரி பட்டுரும். அதனால ஒரு பாக்ஸ் நான் ரெடி பண்ண போறேன். அதுக்காக வேஸ்டா இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்துட்டு நீங்க எந்த அளவுக்கு செய்ய போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்க மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல செய்ய போறேங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போ வாட்டர் பாட்டில் மூடி கொஞ்சம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மூடி எல்லாத்தையும் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ போட்டுட்டு லைனாக ஒட்ட வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் கலர் பெயிண்ட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கோங்க. இந்த மூடிகளையுமே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒட்ட வச்சிருங்க. ஹாட் க்ளூ கன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபெவிபாண்ட் மாதிரியான க்ளூவோ அல்லது ஃபெவிக்விக் மாதிரியான சூப்பர் க்ளூவோ போட்டுட்டு நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் லைனாக ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து மூடி போட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓப்பனில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஓப்பன்லேயே கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஹாட் க்ளூ கன் போட்டு நான் எல்லாத்தையும் ஒட்ட வச்சிடுறேன். ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வாட்டர் கலருக்குரிய பேஸ், அதை எடுத்து இந்த மூடி எல்லாத்துலேயும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மூடியில் நீங்கள் வந்து வாட்டர் கலர் பேஸ் போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் கலர் பேஸ் வந்து அங்கங்கே சிந்தாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான அளவில் நீங்கள் வந்து எல்லா மூடிலையும் கொஞ்சம் கம்மியாகவே இந்த பேஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் கலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது ஃபுட் கலர், இங்க், அப்புறம் வந்து பழைய ஸ்கெட்ச் அல்லது மார்க்கெட்லேருந்து உள்ள இருக்கிற ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு பக்கம் வழியாக தண்ணி விட்டுட்டு அந்த கலர் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை வந்து நான் மூடி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மூடி வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மூடியோட சைஸுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியே இன்னொரு ஃபோல்டிங்கும் பண்ணிவிட்டு இப்போது க்ளோஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து இப்படி தான் இருக்கும். வெல்க்ரோ போட்டு நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நான் கலருக்காக ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் இங்க் எடுத்திருக்கேங்க. இங்க் எடுத்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து டார்க் கலராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இங்க் சேர்த்துக்கோங்க. இல்லை லைட் ப்ளூ கலர் மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இங்க்கு மட்டும் இல்லை, எந்த கலர் சேர்க்குறதா இருந்தாலும் டார்க் கலராக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. லைட் கலராக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கலர். இப்போ ரெண்டாவது நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். ரெண்டாவது கேசரி பவுடர், குங்குமம் இந்த மாதிரியான பொருட்களை சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் அதிக நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து லிக்யூட் ஃபுட் கலர் தான். ரெட் கலர் லிக்யூட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ரெட் கலர் இங்க் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ரெட் கலருக்காக நீங்கள் அந்த இங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜெல் பென் வந்து வேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் இருக்கிற இங்கை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலருக்காக நான் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன குச்சியோ அல்லது டூத் பிக்கோ வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பூன்லாம் வச்சு நம்ம இதில் மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மூடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால டூத் பிக் மாதிரி அல்லது ப்ரூம் ஸ்டிக்கில் இருக்கிற அந்த சின்ன குச்சி மாதிரி எடுத்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாலாவதா நான் வந்து கிரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அஞ்சாவதா எல்லோ கலர் குங்குமம் சேர்த்துருக்கேன். குங்குமம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குங்குமம் அல்லது ஹோலி பவுடர் இருந்ததுன்னா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பவுடர் மாதிரியான கலர்ஸ் நீங்க ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அதிக நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். காஃபி பவுடர் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அப்படியே எம்டியாக விட்டுருக்கேன். அது வந்து ஒயிட் கலர் செய்யலாம் அப்படின்னு நினச்சி விட்டுருந்தேன். பட் அதில் வந்து காஃபி பவுடர் பட்டுருச்சு. ஸோ அதுலேயுமே நான் ஏதாவது கலர் தான் சேர்க்கணும். இப்போது உஜாலா சொட்டு நீலம் எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு நான் வந்து வயலட் கலருக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காஃபி பவுடர் பட்டுட்டதுனால அதில் வந்து டார்க்காக ஏதாவது கலர் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து பிளாக் கலரே மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ பிளாக் கலர் இங்க் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு அதை பிளைனா அப்படியே விட்டுருங்க. ஒவ்வொரு கலர் ஆட் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. இப்போ காஃபி பவுடர் பட்டுருச்சுங்கிறதுக்காக நான் வந்து இதுல பிளாக் கலர் ஆட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஒவ்வொரு கலர் ஆட் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் கலர் இங்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிரீன் கலர் ஃபுட் கலர் கொஞ்சமும் எல்லோ கலர் குங்குமம் கொஞ்சமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லைட் கிரீனுக்காக நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்றேன். லைட் கிரீன் கலர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மீதி வந்து நான் வந்து ரெண்டு கலர் மட்டும் கலர் ஆட் பண்ண போறேங்க. ஒன்னு வந்து ஒயிட் கலர்ல அப்படியே விட்டுருவேன். இப்போ பிங்க் கலர்ல ஃபேப்ரிக் டை எடுத்திருக்கேன். துணிகளுக்கு சாயம் போடுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த டை தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரே ஒரு டிராப்புக்கும் குறைவாவே உஜாலா சொட்டு நீலம் சேர்த்திருக்கேன். இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது லைட் பர்பிள் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லைட் பர்பிள் கலருக்காக தான் நான் இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கலர் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கலர் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்களை எடுத்துட்டு நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃபேப்ரிக் டையாக இருந்தாலும் சரி, குங்குமமாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபுட் கலராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கெட்ச் மார்க்கரில் இருக்கிற கலர் ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு அந்த ஸ்பாஞ்ச் வழியாக ஒரு 2 ட்ராப் தண்ணி விட்டுட்டு அந்த கலர் தண்ணி யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர்களை செலக்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆட் இருந்ததை நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் போட்டு அதை கவர் பண்ணிட்டேன். வெளிப்பாகத்தில் வந்துட்டு ப்ளூ கலர் எடுத்து ப்ளூ கலர் வந்து ப்ரஷ்ல எடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கலர் தான் போடணுன்ட்டு இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த கலர் வேணாலும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்டட் பேப்பர் வீட்லேயே செஞ்சு வச்சிருந்தது இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் சிம்பிளாக ஒட்டிடலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான பெயிண்டிங்கை கூட 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு அல்லது உங்களுக்கு விருப்பமான ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு பண்ணிடுங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரியே நான் வந்து ஸ்டிக்கர் வெல்க்ரோ எடுத்து அதை வந்து ஒட்ட வச்சுக்கிறேன். கார்ட்போர்ட் பாக்ஸில் நான் ரெடி பண்ணியிருக்கிறதுனால ஒரு இடத்துல மட்டும் இந்த வெல்க்ரோ ஒட்ட வச்சு பார்த்தேன். அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ நான் வந்து 3 இடத்துலையுமே இந்த ஸ்டிக்கர் வெல்க்ரோ எடுத்து ஒட்ட வச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக அழகாக வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இது. இப்போ இந்த வாட்டர் கலர் எல்லாம் எப்படி வந்து நம்ம பேப்பர்ல பெயிண்ட் பண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எல்லா கலரையுமே எடுத்து நான் செக் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே வீட்லயே வாட்டர் கலர் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கிவ் அவேக்கான 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் வந்து ஹோம்மேடா இங்க் எப்படி ரெடி பண்றதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணியிருக்கேன். எத்தனை கலர்ல இங்க் ரெடி பண்ணியிருக்கேன், என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணி இங்க் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை revadisivkumar5@gmail.com அப்படிங்கிற என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. ஆன்சர் வந்து கிளியராகவும் கரெக்டாகவும் இருந்தால் மட்டுமே நீங்க வந்து கிவ் அவே கண்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.